நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா, ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரைட் சைடுல உள்ள பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, நான் மேற்கொண்டு வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முகுந்தா கிரியேஷன். நான் இப்போ எங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் ஒரு ஓரமாக ஒரு சின்ன கார்டன் இருக்குது. ரொம்பலாம் பெருசாக சொல்ல முடியாது. ஜஸ்ட் கொஞ்சம் அளவுக்கு ஏதோ மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கோன்னு பார்த்துக்கோங்களேன். இதில் இப்போ நான் கீரை அறுவடை செய்ய போகிறேன். அதாவது பொன்னாங்கண்ணி கீரை, பசலைக்கீரை இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். ஏன்னா இதெல்லாம் சீக்கிரமாக நமக்கு முளைக்கக்கூடியது. டக்குன்னு நம்ம அதை சாப்பிட்டுட்டு அதோடைய காம்பை நட்டி வச்சாலே போதும். நமக்கு 2-3 நாள்லேயே அதோடைய இலை சூப்பராக வளருத கண்கூடாக பார்க்க முடியும். வீட்டில் கிடைக்கிற உரம் தாங்க, ஆட்டுச்சாணம். வேறு எதுவுமே இதில் சேர்க்குறது இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா புதினா வச்சுருக்கேன் பாருங்கள். அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக இலை விட்டுருக்கு. புதினாவும் அதே மாதிரி தான். காம்பாக கிடைக்கிறதுல எதெல்லாம் இந்த மாதிரி விளையுதோ அதை நம்ம மிஸ் பண்ணாமல், வேஸ்ட் பண்ணாமல் அதை நம்ம இந்த மாதிரி வச்சிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். இன்றைக்கி நாங்கள் பொன்னாங்கண்ணி கீரையை தான் பொரியல் பண்ணி சாப்பிட போகிறோம். பொன்னாங்கண்ணி கீரை நிறையவே பெருசு பெருசாக வளர்ந்துருக்கு. அதாவது இயற்கையான உரம் போடுறதுனால நமக்கு ரொம்பவே அதோடைய லீஃப் நல்ல பெரிய சைஸாக வந்திருக்கு பாருங்கள். நம்ம கடையில் வாங்கும்போது கூட இந்த அளவுக்கு எனக்கு சைஸ் கிடைச்சது கிடையாது. உங்களுக்கும் கிடைச்சிருக்காது கண்டிப்பாக தெரியும். நம்ம வீட்டில் இந்த மாதிரி இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஆட்டு சாணம், மாட்டு சாணம் இந்த மாதிரி நம்ம ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுறதுனால அதோடைய லீஃப் நல்லாவே நமக்கு பெருசாக கிடைக்கும். இப்போ பொன்னாங்கண்ணி கீரையை இந்த மாதிரி சிசரால் கட் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம ஒரு கீரை கட் பண்ணிக்க போகிறோன்னா அப்படியே நம்ம பிடுங்கிடக்கூடாது. கீழே வேர் பகுதியை விட்டு கொஞ்சமாக மேலே செடியை விட்டு அதுக்கு மேலே இருந்தால் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் அகைன் அது வளர்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த பொன்னாங்கண்ணி கீரை நாட்டு பொன்னாங்கண்ணி கீரைங்க. அதாவது நாட்டு பொன்னாங்கண்ணி கீரை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னா, அதோடைய தண்டு பகுதி ரெட் கலரில் இருக்கும். அதனால இதை நாட்டு பொன்னாங்கண்ணி கீரைன்னு சொல்கிறாங்க. அந்த காம்பு சைடு இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் நமக்கு ரெட்டிஷாக தெரியும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பசலைக்கீரை. பசலைக்கீரையில் 2 டைப் இருக்குங்க. அதாவது கொடி மாதிரி, நல்ல கொடி மாதிரி சூப்பராக மேலே மேலே கொடி போகும். அந்த மாதிரியும் இருக்குது. நான் வச்சுருக்க மாதிரி செடி மாதிரியும் இருக்குது. இந்த பசலைக்கீரையை பருப்பு போட்டு தாங்க கடைஞ்சி சாப்பிடணும். நம்ம நார்மலாக பொரியல் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ட்ரை ஃப்ரை, அந்த மாதிரி நம்ம செய்ய முடியாது. ஏன்னா அந்த பசலைக்கீரையில் நீர் சத்து அதிகமாக இருக்குது. நம்ம தண்ணியே சேர்க்க தேவையில்லை. அந்த அளவுக்கு ஒரு கொழுகொழுப்பான ஒரு பசத்தன்மை இருக்குது. அதனால் நீங்கள் இதில் பருப்பு போட்டு தான் செய்யணும். துவரம் பருப்பு அப்படி இல்லைன்னா சிறு பருப்பு போட்டு நீங்கள் கடைஞ்சி சாப்பிடலாம். பாருங்க, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பொன்னாங்கண்ணி கீரை தண்டு பகுதியை பாருங்க கொஞ்சம் ரெட்டிஷாக காணப்படுது பார்த்தீங்களா. அதனால தான் இந்த கீரை நாட்டுக்கீரை. இந்த கீரை மற்ற பொன்னாங்கண்ணி கீரையை விட சத்துக்கள் ஏராளம். இந்த கீரை கிடைச்சா கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் சாப்பிட்டுட்டு அந்த தண்டு பகுதியை நட்டி வச்சுருங்க. இப்போ இந்த பொன்னாங்கண்ணி கீரையை நான் தண்ணியில் நல்லா அலம்பிட்டேன். ஒரு 2 டைம் அலம்பிட்டேன். அது இந்த மாதிரி செப்பரேட்டாக நம்ம ஆஞ்சி வச்சுக்கலாம். கீரையெல்லாம் ஆஞ்ச பிறகு இந்த காம்பு பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த வீடியோ எண்டிங்கில் பாருங்கள். இதை நான் எப்படி நட்டுறதுன்னு உங்களுக்கு காமிச்சிருப்பேன். மண்ணை எந்த மாதிரி நம்ம பதப்படுத்திட்டு இதை நட்டுனா சீக்கிரமாக வளருமோ அந்த அளவுக்கு நான் செஞ்சு காமிச்சிருப்பேன். இப்போ இந்த கீரையை வச்சு நம்ம எப்படி பொரியல் செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு கடாயை வச்சுட்டு அந்த கடாய் சூடானதும் அதில் நான் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஆயில் சூடானதும் அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கீரைக்கு அதிகமாக கடுகு சேர்க்காதீங்க. ஜஸ்ட் பிஞ்ச் கணக்கில் சேர்த்தா போதும். இது கூடவே 1/2 டீஸ்பூன் வெள்ளை உளுந்து, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, இது ஆப்ஷனல் தான். நெக்ஸ்ட்டு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாகவே நான் ஜீரகம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 பல்லு பூண்டை தட்டி வச்சுட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அப்புறமா இதில் காரத்துக்கு நான் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் மட்டும் இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதுக்கு மேலே நீங்கள் என்ன சேர்க்கணுன்னா வெங்காயம், குட்டி வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, சின்ன வெங்காயம், அதை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு அரை கைப்பிடிலேருந்து ஒரு கைப்பிடி வெங்காயம் சேர்க்கறதுனால நமக்கு கீரை இன்னும் டேஸ்ட் நல்லாவே எடுத்து கொடுக்கும். இப்போ இதை நல்லா கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதை சீக்கிரம் வதங்கிறதுக்காக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். அதாவது டோட்டலாகவே இந்த கீரைக்கு தகுந்த உப்பையே நான் சேர்த்துட்டேன். நீங்கள் பிகினஸாக இருந்தீங்கன்னா கீரை நல்லா வெந்து வரும் பார்த்தீங்களா, அந்த டைமில் நீங்கள் உப்பு சேர்த்துக்கிட்டால் போதும். அப்போ தான் அதோடைய கரெக்டான அளவு உங்களுக்கு தெரியும். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு நமக்கு குக்கான பிறகு இதில் நம்ம ஆஞ்சு வைக்கிற கீரையும் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம கீரை வேக வைக்கும்போது இயற்கையாகவே அதில் தண்ணி விடும். அதனால் பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் கொத்திக்கிற ரெசிபி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எந்த ஒரு கீரைக்கும் நம்ம அதை கட் பண்ணிக்கிட்டு சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பொன்னாங்கண்ணி கீரை லீஃப் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால இந்த டைமில், அதாவது நல்ல குக்கான பிறகு இந்த மாதிரி கரண்டியால் கொத்தி விட்டோம்னா அது நல்லா செப்பரேட் ஆகும். ப்ளஸ் அதோடைய கீரைகள் எல்லாமே நமக்கு சின்ன ஸ்லைஸ் ஆகிடும். ஃபைனலாக கீரை நல்லா குக்கான பிறகு அதில் நம்ம தேங்காய் திருவி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ட்ரையாக மிக்ஸி ஜாரில் அதை தண்ணியை சேர்க்காம பரப்பரன்னு அரைச்சியும் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்த பிறகு நம்ம ஸ்டவ்வை 1 மினிட் மட்டும் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இந்த பொன்னாங்கண்ணி கீரை ரெசிபி ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஃபைனலா அதோடைய கீரை தண்டு பகுதிய வந்து எப்படி நடுறது சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? அத பார்த்துடலாம். இந்த மாதிரி மாட்டு சாணம், அப்படி இல்லன்னா ஆட்டு சாணம் அதோடைய ஃபெர்டிலைசர் எடுத்து இந்த மாதிரி நம்ம மண்ணுல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அதாவது ஏர் உழுறாங்க பார்த்தீங்களா? மாட வச்சு. அந்த மாதிரி நம்ம கையால இந்த கரண்டிய வச்சு நல்லா இந்த மாரி மண்ண வந்து லூஸ் தன்மையா ஆக்கணும். இப்படி ஆக்கும்போது அதோடைய அந்த உரம் பார்த்தீங்களா? மிக்ஸ் ஆவுது பாருங்க. உரம் ஒண்ணோட ஒண்ணா மிக்ஸ் ஆகி சூப்பரா அந்த மண்ணுக்கு நல்ல ஒரு உரம் கிடைச்சிடும். அந்த மண்ணு நல்ல சத்தா இருந்தா தான் கீரை நம்ம எது நட்டுனாலும் ஈஸியா வளருங்க. இப்ப நம்ம மண்ண வந்து சரி பண்ணியாச்சு. இவ்வளோதாங்க. இதில கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கணும். ஆல்ரெடி தண்ணி தெளிச்சு போட்டுருக்கேன். தண்ணி தெளிச்சுட்டு இந்த மாரி நம்ம கரண்டியால நல்லா கொத்தி மிக்ஸ் பண்ணி விட்டா தான் அந்த மண்ணோடைய கன்சிஸ்டன்சி இந்த மாரி வரும். இப்போ அந்த காம்பு பகுதிய நீங்க சிங்கிள் பை சிங்கிளாவும் அத நடுனாலும் ஓகே தான். அப்படி இல்லன்னா நீங்க 1, 2 பீஸ் ஒண்ணா சேர்த்து வச்சாலும் ஓகே தாங்க. எப்படி வச்சாலும் கீரை அமோகமா சூப்பரா வளரும். டெய்லி தண்ணி ஊத்த மறந்துறாதீங்க. இப்ப எல்லா கீரை காம்பையும் நான் நட்டி முடிச்சுட்டேன். நட்டுன பிறகு அதில தண்ணி தெளிச்சு விடலாம். தண்ணி பார்த்து கொஞ்சமா மெதுவா தெளிங்க. ரொம்ப தெளிச்சிட்டோம்னா, அதோடைய காம்பு பகுதி எல்லாமே சரிஞ்சிடும். நம்ம இப்போ மண் எல்லாமே வந்து அந்த கரண்டியால கிளறி விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மண் டைட் ஆகணும்னா, இந்த மாரி தண்ணி மெதுவா ஊத்துனோம்னா, சீக்கிரமா அந்த போர்ஸ் எல்லாமே வந்து க்ளோஸ் ஆயிடும். அப்பதான் அதோடைய கிரிப்னஸ் வந்து நல்ல டைட்டா இருக்கும். நம்மளுடைய அந்த செடி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் நல்லா கிரிப்பா நல்லா பிடிச்சுக்கும். அப்புறமா பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, நான் இதுலயும் வந்து பசலைக்கீரை வச்சிருக்கேன். இந்த பக்கெட்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புதினா கண்டு தாங்க வச்சிருக்கேன். அதாவது புதினா நம்ம அத இலையெல்லாம் ஆஞ்ச பிறகு அந்த காம்ப தூர போடாம இந்த மாதிரி நட்டி வச்சிட்டோம்னா, ஃபர்ஸ்ட் அந்த காம்பு பகுதி எல்லாமே வந்து நல்லா கருத்து போகும். அதுக்கப்புறம் அந்த லீஃப் வந்து ஃப்ரெஷ்ஷா சூப்பரா வந்துடும். நீங்க கருத்துக்கிறதுனால வந்து ஐயோ! வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அத தூர எடுத்து போட்டுறாதீங்க. நமக்கு சூப்பரா தழுத்து வரும். இப்ப பக்கத்துல பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரை கண்ணு. அந்த முருங்கைக்கீரை கண்ணு எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேல முருங்கை மரம் இருக்கு. அதோடைய விதை வந்து கீழ விழுறதுனால ஈஸியா சூப்பரா வந்து ஆட்டோமேட்டிக்காவே அது வளர்ந்துட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க. இது போல வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது சம்மந்தமா ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.